ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல திரு அவதார படலத்துல 5வது மற்றும் 6வது பாடல் பார்க்க போறோம். காத்தி நீ எமை காக்கிலர் தம்மையாம் ஏத்தியே இழைத்தோம் இறைவா இடர் பார்த்தியோ திருப்பார்கடற் பள்ளியின் மூர்த்தியே முதல்வா முகில் மேனியாய் அந்தகாரத்து அரக்கரசை தீமையால் நொந்துள்ளோம் இறைவா நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கு அருள் எந்தையே கருணாகரனே எனா. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். காத்தி நீ எமை நீ எங்களை காப்பாயாக. காக்கிலர் தம்மையாம் நாங்கள் எங்களையே காக்க இயலாதவர்களாக உள்ளோம். ஏத்தியே இழைத்தோம் இறைவா உன்னை மன்றாடி துதிபாடி கேட்டுக்கொள்கிறோம் கடவுளே. இடர் பார்த்தியோ எங்களுக்கு நேர்ந்த இந்த துன்பத்தை பார்த்தாயா. திருப்பார்கடற் பள்ளியின் மூர்த்தியே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளே. முதல்வா முழுமுதற் கடவுளே ஆதிமூலமே. முகில் மேனியாய் மேகத்தை மேக நிறத்தில் உடல் கொண்டுள்ளவனே. அந்தகாரத்து அரக்கர் தீமையால் நொந்துளோம் இறைவா பேரிருள் தன்மை கொண்டுள்ள அரக்கர் செய்யும் தீய செயல்களால் நாங்கள் அவஸ்தைப்படுகிறோம் கடவுளே. நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கு அருள். ஒரு நொடி பொழுதில் அதாவது விரைவாக வந்து இதனை மாற்றிடும் விதம் எங்களுக்கு அருள் புரிவாயாக. எந்தையே கருணாகரனே எனா எங்கள் தந்தையே கருணை கடலே என்று. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல காத்தி நீ எமை அப்படிங்கிறது நீ காப்பாயாக அப்படிங்கிறது காத்தி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இடர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இடர் பார்த்தியோ அப்படின்னா நம்ம கேட்போம்ல, அதாவது கடவுளே உனக்கு கண் இல்லையா, நான் படுற கஷ்டம் உனக்கு நீ பாக்கலையா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இங்க தேவர்கள் நம்ம போன பாட்டிலேயே நீதான் எங்களை காப்பாத்தணும், பின்வருமாறு விஷயங்கள் செய்து நீ எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல இவை நிகழ்த்தல் மேயினார் அப்படின்னு சொல்லி தானே போன பாடல் முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த இடத்துல நீ இதெல்லாம் பாத்தியா, இதெல்லாம் நீ தான் எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல முகில் மேனியா அப்படின்னு வர இடத்துல முகில்னா மேகம்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வெறும் மேகம் கிடையாது, கார் மேகம். ஏன்னா நம்ம எப்படி மழை இல்லாம உயிர்களால இருக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னுடைய கருணை இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ தான் காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல முகில்னா வெறும் மேகம்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது, கருமை நிற மேகம் அப்படின்னு. அந்தகாரத்து அரக்கர் தீமையால் அப்படின்னு அரக்கருக்கு அந்தகாரம் அப்படின்னு ஒரு அடை கொடுக்கிறாரு. அதாவது பேரிருள் தன்மை கொண்டுள்ள அரக்கர் அப்படின்னா கருப்பா இருக்கிற அரக்கர் அப்படி அர்த்தம் இல்ல. பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல 9வது குறள் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். அதுக்கு பரிமேலழகரோட உரையில என்ன சொல்லிருப்பாரு, நகல்வல்லர் அல்லாருக்கு பண்பின்மையான் ஒருவரோடு கலந்து உள் மகிழ்தல் மாட்டாதார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் இருள் பார்ப்பட்டன்று. மிகவும் பெரிய ஞாலம் இருளில்லாத பகல் பொழுதிலும் இருளின் கண் கிடந்ததாம் அப்படின்னு. அதாவது ஒரு நல்ல பண்பு இல்லாதவர்களுக்கு பகல் நேரம் கூட மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒரு காலமாக நடுநிசி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த இடத்துல இருள் அப்படின்னா வெறும் இருட்டு கருப்பு அப்படின்ற பொருள் இல்ல. அவங்க எப்படி ஒரு ஞானத்தை ஒளி ஏத்தி வச்சா இருள் விலகுதோ அந்த மாதிரி நமக்கு ஞானம் பிறக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையில இல்லாதவங்க அப்படிங்கிறதுக்காக அங்க இருள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்தகாரத்து அரக்கர் அப்படின்னா ரொம்ப கருப்பா இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல என்ன வருதுன்னா ஞானத்தில் குறைபாடு உள்ள அல்லது அதை தடுக்கக்கூடிய தீய செயல்கள் செய்யக்கூடிய அரக்கர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நொந்துள்ளோம் அப்படின்னா நாங்க ரொம்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த தீய செயல்களை பார்த்து எங்களால ஒன்னும் பதிலுக்கு செய்ய முடியல, நாங்க சிறையில இருக்கோம், எங்களால பண்ண முடியல அப்படிங்கறதுனால நொந்துள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் அப்படின்ற இடத்துல வண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த ஒரு க்ஷண நேரத்துல இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய விதத்தில் எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல வண்ணம்னா விதம்னு தான் பொருள் கொள்ளணும்.
அதாவது வண்ணம்ங்கிற சொல்லுக்கு வருணம் அப்படின்னா கலர், நம்ம நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு அர்த்தம், அந்த பொருள் இருக்கு. அதை தவிர்த்து இந்த விதத்தில் அப்படின்னு இந்த வண்ணம், எவ்வண்ணம், இப்படியாக, எப்படி அப்படிங்கிற மாதிரி விதத்தையும் குறிக்கும். இதை தவிர ராகம் அப்படின்னு ஒரு கவிதையில இருக்கக்கூடிய ஒரு ராகத்தையும் குறிக்கும். அழகு, வண்ண மகள் அப்படின்னா அழகு பொருந்திய ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம், அது அழகையும் குறிக்கும். இதை தவிர சாந்து, அதுக்கப்புறம் நன்மை, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. நம்ம ரொம்ப பிரபலமான ஒரு கம்பராமாயண பாடல், அகலிகைக்கு இவர் ராமர் கல்லா இருந்து திருப்பி பெண்ணா மாற்றக்கூடிய ஒரு இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்லக்கூடிய பாடல், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த பாடல்ல மொத்தம் 8 வண்ணம் வருது. அதாவது இவ்வண்ணம், நிகழ்ந்த வண்ணம், உய்வண்ணம், துயர்வண்ணம், மைவண்ணம், மழை வண்ணம், கைவண்ணம், கால் வண்ணம் அப்படின்னு. இந்த இடத்துல எல்லாமே வண்ணம்ங்கிறது இது நிறந்தானா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல, விதம்ங்கிற பொருளும் இருக்கு. இவ்வண்ணம், இந்த மாதிரியாக, இந்த விதத்தில், நிகழ்ந்த வண்ணம், உய்வண்ணம், துயர் வண்ணம் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த உய்வண்ணம், நிகழ்ந்த வண்ணம் இது ரெண்டும் அழக குறிக்குது. அதாவது உன்னாலதான் நாங்க ரொம்ப நல்லா இது பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு. துயர் வண்ணம், மை வண்ணம் மட்டும்தான் நிறத்தை குறிக்குது, மை நிறத்துல இருக்கக்கூடிய அரக்கி அப்படின்னு. மழை வண்ணம் அப்படின்னா அழகு, அந்த இடத்துல வண்ணம்ங்கிறது அழகுங்கிற பொருள்ல வருது. இதை தவிர கைவண்ணம், கால் வண்ணம் அப்படிங்கிற இடமும் உன்னுடைய கை அழகு, கால் அழகு, அல்லது கையிலால அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நன்மை, தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனால வண்ணம் அப்படின்னால எல்லாத்துக்குமே நிறம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இந்த பாட்டுல நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கு அருள் அப்படின்னா அந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு நன்மை தரக்கூடிய விதத்தில் எங்களுக்கு அருள் புரிவாயாக. இதுல கருணாகரனே அப்படிங்கிறது நம்ம எப்படி திவாகரன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சூரியனுக்கு திவாகரன், தினகரன், பாஸ்கரன் அப்படின்னு எப்படி எல்லாமே ஒளியை செய்பவன் அப்படிங்கிறது. கரன்னு சொன்னாலே அது சூரியனை தான் குறிக்கும். அதனால செய்யக்கூடியவன், ஒரு தினத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு வருதோ, அந்த மாதிரி இந்த இடத்துல கருணா கரணே அப்படின்னா கருணையை செய்பவனே, கருணை கடலைன்னு தான் பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. காத்தி நீ எமை காக்கிலர் தம்மையாம் ஏத்தியே இழைத்தோம் இறைவா இடர் பார்த்தியோ திருப்பார்கடற் பள்ளியின் மூர்த்தியே முதல்வா முகில் மீனியாய் அந்தகாரத்து அரக்கர் செய் தீமையால் நொந்துளோம் இறைவா நொடிப்போதினில் வந்து மாற்றிடும் வண்ணம் எமக்கு அருள் எந்தையே கருணாகரனே எனா. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.